குருவின் பிரதானம் எல்லாருக்கும் எப்படி தெரியணுங்கிறதுக்காக நாங்க மீண்டும் கர்நாடக மாநிலம் அதாவது சோமநாதர்ங்கிற கோவிலுக்கு வந்திருக்கிறோங்க. குருவுடைய பெயருக்கு ஏற்றபடிதான் இங்க எல்லாமே அமைக்கப்பட்டிருக்குங்க. குருவின் ஆலயமும் சரி இல்ல சீடர்களின் ஆலயமும் சரிங்க. இந்த ஆலயத்துல இருந்து 3 மடங்கு ஆகுதுன்னு சொல்லி யாராச்சும் ஒரு சீடரை ஓட்டு கொடுத்து அமைச்சாங்கன்னா அவங்களுடைய ஆலயத்தின் மறுபெயர்ல இருந்து யாராச்சும் மும்மூலங்களையும் மும்மூர்த்திகளா இருந்து 3 கடற்களை ஒரே சடங்குல உருவாக்கின ஆலயம் கூட அறிவிக்கலாங்க. தெற்கு கோபுரம் தான் இங்க பிரதான வாயிலா இருக்குங்க. குருவே பிரதான வாயில தெற்கு நிலையிலிருந்து ஆதி நிலையை அழகா காட்டியிருக்காங்க. வடக்கு வாசல் வைத்த கோயில் ஏதாச்சும் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வரலாங்க. இருமுகங்களை கொண்ட குருநாதருக்கு மீண்டும் ஆலய பணிகள்லாம் எப்படி நடத்தணும்னு நினைக்கும் பொழுது ஆலய பணி மட்டும் இல்ல, ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தீர்த்தங்கரர்களையும் உச்ச நிலையில காட்டணும். உயரிய கோபுரத்தில் எப்படி எல்லாம் சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கோ அதே போல அவர்களுக்கும் ஆபரணங்கள் 1000 இல்ல 1 கோடி ஆபரணங்கள் சூட்டப்பட்டாலும் அழகு பதுமையோடு 6 பவனங்களையும் சுட்டி கொடுத்த ஆலயம் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சிங்கார வேலர் ஆலயத்துக்கு நம்ம பயணிச்சிருக்கோங்க. அதே போல இங்க எண்முக கோவில்னு சொல்லணும்னா இந்த ஆலயத்துல சொல்லலாங்க. ஒவ்வொரு முகத்திலையும் ஒவ்வொரு வடிவங்களை கொடுத்து இவங்க கையில கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை வச்சு இவங்க எப்பேற்பட்ட ஆகமங்களையும் முழுமைப்படுத்தி காட்டினாங்கிறத கூட உச்சத்துல காட்டலாங்க. சிங்கவால் குருவிலிருந்து யானை முகம் வரைக்கும் எல்லோருக்கும் குதிரை வடிவத்திலிருந்து ஆளி வரைக்கும் அதுமை பதுமை எல்லாத்தையும் அழகுபடுத்தும் ஆவரணத்தோடு சுற்றி அழகு பார்த்த ஆலயமா தான் இந்த ஆலயம் கெடுக்கப்படுதுங்க. குருவின் ஸ்தலத்திலிருந்து 3வது நீர் தத்துவத்தை இந்த ஆலயத்துக்கு பெரும்பகுதியாக கொடுக்கப்படலாங்க. சூளக்கம்பத்தை எப்பவுமே கோயில் வாசலுக்கு நேர்முகத்தில் தாங்க அமைச்சிருப்பாங்க. இங்க கோயிலுக்கு எதிர் திசையிலிருந்து மறுமுகம் சுமார் 16 அடி தள்ளி அமைச்சிருக்காங்க. காரணம் ஏன் அப்படின்றதுக்கான விஷயத்த இதுவரை யாருமே கணிக்கவே இல்லைங்க. தூணுங்கிறது எப்பவுமே கோயில் வாசல்ல இருந்து நேர்முகத்துல தாங்க இருக்கணும். இது ஏன் நேர்முகத்துல இல்லாது மறைமுகமா அதாவது 16 அடி தள்ளி இருக்குங்கிறதுக்கான காரணமும் காரணகர்த்தாவா இருக்கிற குருவே இங்க கல் தூணா நிற்கிறாருங்கிறதையும் உச்சவாசல சொல்ல ஆசைப்படுறாங்க. தெற்கு வாசல் கோபுரத்துக்கும் வடக்கு வாசல் கோபுரத்துக்கும் ஒரே ஒரு உச்சிஷ்ட கோபுரம் தாங்க வித்தியாசமா தெரியும். கோவில்கள் ஆலயங்கள் அப்படின்ற போது இந்த ஆலயத்துல எத்தனை கோவில் வடிவங்கள் வடித்திருந்தாங்களோ அதனுடைய அஷ்டபுஷ்டங்களையும் அழகா எண்முக வடிவுல கொடுத்து ஒவ்வொரு கோவிலையும் உஷ்ட கணபதியா இருக்கிற குருவே பிரதான வாயில அமர்ந்து தன்னுடைய பீடகணங்கள் அனைத்தையும் முழு மூலவர்களா ஆக்கியிருக்காருங்க. கருவறை கோபுரத்துல 3 மூலவர்களை வச்சிருக்காங்க. சக்தி பீடமா அம்மனுக்கும் இந்த ஆட்சி பீடம் எதுவும் கொடுக்கல, ஆதார பீடம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேள்வியை நடத்தும் பொழுது குரு ஒரே ஒரு பிரதான வாசலை திறந்து விட்டுட்டாராங்க. அதாவது எந்த கோவில் தெற்கு முகம் இல்லாது வடக்கு முகத்துல அமைக்கப்படுகின்றதோ அந்த ஆலயத்துல பிரதானமா யார் இருக்கின்றார்கள்ங்கிறத மறைமுகமா காட்டணுங்கிறதுக்காக குருவே தன்னுடைய முழு மூலத்தையும் ஆதி நிலையிலிருந்து அறுபண்ண நிலைக்கு அழகா காட்டியிருக்காராங்க. அதாவது அறுமுகம் 4 எல்லாம் பார்த்திருப்பாங்க. இது எண்முக கோயில்னு கூட சொல்லுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் இந்த ஆலயத்துல 2 பதிகங்களை முடிக்கணும், குருவின் பிரதான வாசல்ல இருக்கணும். சக்தி பீடமா இருக்கிற குரு தான் இவ்வுலகத்தின் மிகப்பெரிய ரட்சகர்னு சொல்லணும். வேள்விகள் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று நடத்தணும்னா கூட குருவின் பிரதானத்திலிருந்து நடக்கணும். ஆதி பாடசாலை அப்படின்னு சொன்னாலும் குருவிற்காக ஒரு சீடன் பிறந்திருந்தா மட்டும்தான் இந்த ஆலயத்துல அவங்களுடைய பாதம் பதிக்கப்படணுங்க. சுற்றி இருக்கிற சுவர்கள்லாம் பாருங்க, ஒவ்வொரு அறையும் பாருங்க, சீடர்களோடு சேர்த்து குரு பயணித்த காலங்களை எப்படி எல்லாம் அரை அறையா வடித்திருக்காங்களோ அதே போலதாங்க இங்க அவங்க எதை வடிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை முழுமையா ஒரு கொடுத்துருக்காங்க. சங்கர மடத்துக்கும் சூரிய மடத்துக்கும் 2 வித்தியாசம் இருக்குங்க. சங்கர மடங்கிறது குருவின் பிரதான வாயில இருக்கிற சீடரை என்னைக்கும் காட்டாது. சீடரையே மறு வகுப்புல எப்படி வடிக்கணும்னு நினைச்சாலோ அது குரு தன்னுடைய ஆசன வாயிலிருந்து 2 முகமா காட்டிட்டு குரு சந்திரன் கடாட்சத்துல இருந்துகிட்டு சூரிய கடாட்சத்துல தன் சீடனை காட்டின ஆலயமா கூட இந்த ஆலயத்தை காட்டலாங்க. வகுடுகள் பல காட்டலாங்க. ஆனா இதுல இருக்கிற ஒவ்வொரு சிலையுடைய நுணுக்கங்களையும் நீங்க ஆராய்ச்சி பாக்குறீங்கன்னா இது எப்பேற்பட்ட நடன கலையிலிருந்து உச்சக்கலை வரைக்கும் அனைத்தையுமே யாருமே இதுவரை கணிக்கவும் முடியாது. இப்பேற்பட்ட வடிவுகளை இனி ஒருவர் பிறந்தாலும் இதை வடிக்கணும்னா எத்தனை 1000 ஆண்டுகள் ஆகுங்கிறத கூட சூட்சுமமா சொல்லி அழகா வடிச்சு காட்டியிருக்காங்க. சூட்சும ரேகை ஆட்சும ரேகைன்னு சொல்லுவாங்க. சூட்சும ரேகைங்கிறது உலகியல் பட்டறைகள்லயே இது 1வது ரேகைன்னு கூட சொல்லலாங்க. சுமார் 8ஆம் நூற்றாண்டுல தாங்க இவங்களுடைய வரலாறு மிகப்பெரிய பிரசித்தி பெற்றிருக்கு. இவங்க யாராச்சும் ஒரு சீடனை கணிச்சிட்டு அந்த சீடனை எந்த நிலைக்கு உயர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நிலையை வடிக்கிற வரைக்கும் இந்த ஆவரணங்கள்ல எந்த அளவுக்கு அவங்க நுணுக்கங்களை காட்டியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தாங்க ஒரு சீடனுக்கு உச்சகட்டத்தை கொடுத்துருக்காங்கிறத தான் இங்க பிரதானமா காட்டியிருக்காங்க. பன்முக கடவுள்னு சொல்லி ஒரு குருநாதரையே முழு நிலைக்கு வடிக்கணும்னு நினைச்ச ஒரு சீடனுக்கு இது மிகப்பெரிய பேரிடரா கூட அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சீடனை வடிக்கணும்னா இதுல எந்த அளவுக்கு நுணுக்கம் இருக்கோ அதே அளவுக்கு ஒரு சீடனை வடிக்க எவ்வளவு போராடி இருப்பாரு அந்த குருநாதருங்கிறது தான் இந்த இடத்துல இந்த ஆலயத்துல இருக்க சிற்பங்களும் நமக்கு பெரு உலசமா காட்டப்படுதுங்க.
முன்னுதாரண பொருள்ல எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இதை பார்த்தாலே ஒரு குரு ஒரு சீடன் உறவுல இதை விட உச்சகட்டத்தை காட்டுறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க முன்னேற்பாடு செஞ்சிருப்பாங்கிறதையும் பிரதானப்படுத்தி காட்டலாங்க. இந்த ஒவ்வொரு காரணத்தையும் நாங்க ஒவ்வொரு வடிநிலையிலும் இந்த இடத்துடைய வரலாறை நாங்க குறிப்பிடும் பொழுதெல்லாம் எங்களுடைய பணியும் குருவுடைய பணியும் எப்பேற்பட்டதா இருக்குங்கிறதுக்கான சான்ற குருவே முழு பணியிலிருந்து ஆட்சேபனை எதுவும் இல்லாத ஆட்சி புரிவசரா இருக்கிற ஒவ்வொரு காரணகட்டத்திலையும் தன்னுடைய நேர்நிலையில உச்சகாட்டத்தை காட்டி உயரிய கோபுரமா என்றும் மாறாது குருவின் சீடர்களுக்காக குரு தவசூதநாதரின் சீடர்களாகிய நாங்க ஒவ்வொரு இடத்துலையும் இது மாதிரி பயணிச்சு எங்களுக்கான கருத்தாய்வுகள் எதுவும் இல்லாது என் குருவின் புத்திரர்களா இருந்து அனைவருக்குமே ஆட்சி புரியும் தன்மை உண்டு. ஆட்சி புரியும் தன்மைக்கேற்ப அவரவர் வடிக்கப்படுகின்றார். யாமங்கள் யோகங்கள் காலங்கள் பல கடந்தாலும் எங்களுடைய வரலாறு மாறாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதே போல் அமைக்கப்பட்டு எங்களுடைய அழியா சுவடுகளாய் எங்கெங்கும் பதிக்கப்பட்டிருப்பதை நாங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் வெளிவிட ஆசைப்படுறோங்க. முத்தாக 3 வார்த்தைகளை கொடுத்த குருநாதருக்காக மீண்டும் ஒரு சகாப்தத்தை உருவாக்க நாங்களும் இந்த இடத்துக்கு ஒரு சிறு பிரளயத்தையே ஏற்படுத்தி காட்டுவோங்க. அந்த நாளன்று இந்த இடத்துலையும் முக்தி மண்டபம்ன்ற ஒன்று மீண்டும் காணாமல் போகும். அந்த நாளில் எங்களுடைய வரலாறு இவ்விடத்தில் படைக்கப்பட்டதை நாங்க பிரதானமா எடுத்து கூற ஆசைப்படுறோங்க. உத்தியோக காலத்திலிருந்து உயரிய நோக்கம் எதுவும் எங்களுடையதே. எங்கள் காலத்தில் உச்சகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் மும்மூர்ணங்களாக இருந்து மூவர்ண கொடியேந்தி காலத்திற்கே ஏற்ப ஒவ்வொரு வடிவங்களையும் கொடுத்த குருநாதருக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறோங்க. குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.